அதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் ஃபோன் போடுவார் சார். ஃபோன் போட்டு தயாரிப்பாளர்கிட்ட 1 to 1 கேட்பாரு. சார் ஓகே தானே, சார் ஓகேவா சார், சார் ஓகேவா சார் அப்படின்னு 1க்கு 4 தடவை கேட்பார். இன்னை வரைக்கும் கேட்கிறார். 1க்கு 4 தடவை கேட்பார். யார் கேட்பா? இவ்வளவு பெரிய ஸ்டார். படம் எடுத்தா என்ன, எடுக்கலைன்னா என்ன, நஷ்டம் ஆனா என்ன, ஆலைனா என்ன, என் வேலை முடிச்சு என் சம்பளம் வந்துச்சு கிடையாது. நான் கொடுத்துருக்கேன் இந்த படம், இது என்னோட படம், இந்த படத்தை எடுத்தவங்க அந்த தயாரிப்பாளர் தான் நமக்கு முதலாளி. அந்த தயாரிப்பாளர் கிட்ட தான் நம்ம பணம் வாங்கிட்டு நடிக்கிறோம். அதுக்கு நம்ம தொழிலுக்கு நேர்மையா இருக்கணும். அந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்காருன்னு தெரிஞ்சு அந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டு கேட்பார். சார் ஓகேவா சார் கேட்டு அந்த தயாரிப்பாளர் ஓகேன்னு சொன்னாதான் அதுக்கப்புறம் வந்து அவர் சைலண்ட் ஆவார். அதே மாதிரி அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அடுத்த நாள் அப்படின்னா முதல் நாள் தூங்க மாட்டார். எதுக்கு சார் தூங்காம இருக்கணும்? எதுக்கு சார் தூங்காம இருக்கணும்? இவருக்கு என்ன சார் தேவை இருக்கு? யாரோ தயாரிக்கிறாங்க சார், எத்தனையோ கோடிகள் போட்டா என்ன, போடலைன்னா என்ன, அதாவது ஒரு நம்பிக்கை வரணும்ல அவருக்கு. அதாவது நம்ம படம், நம்ம சூப்பர் ஸ்டார், நம்ம நடிச்சிருக்கோம், அப்படி இருந்தாலும் ஓடும், அந்த எண்ணம்லாம் கிடையாது. நம்ம நடிச்சிருக்கோம், நம்ம படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஆடியன்ஸ் விரும்புறாங்களா விரும்பலையா, தேட்டர்ல ரசிக்கிறாங்களா கிளாப் அடிக்கிறாங்களா, விசில் அடிக்கிறாங்களா, என்னாச்சு ஏதாச்சு, அந்த பதட்டம். அந்த முதல் ஷோ ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட இன்னைக்கும் கூப்பிட்டு, சார் இந்த படம் எப்படி சார், ஓகேவா சார், சார் எல்லாருக்கும் நல்ல லாபம் கொடுக்குமா சார், கலெக்ட் பண்ணுமா சார் அப்படின்னா, ரஜினி சார் ஒரு தயாரிப்பாளர்லேருந்து, ஒரு இயக்குனர்லேருந்து, ஒரு ஹோல் சினிமா யூனிட்லேருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து, ஒரு தியேட்டர் ஓனர்லேருந்து, அந்த தியேட்டரில் நடத்துகிற கேன்டீன்காரன், அந்த தேட்டரில் பார்க்கிங் போடுற பார்க்கிங் உள்ளவன் எல்லாருமே லாபம் சம்பாதிப்பாங்க சார். இது எப்படி சார்? இந்த மேஜிக்கை 75 வயசுல 50 வருஷமா ரஜினி சார் பண்ணிட்டு இருக்காரு சார். இதெல்லாம் வந்து எப்படின்னா, ரஜினி சாருடைய பெருமையை பற்றி நம்ம பேசணும், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். பாலச்சந்தர் சார் தான் ரஜினி சாரை வந்து அறிமுகப்படுத்தினார்.